யோகா குழந்தைகளுக்கான உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு பல நன்மைகளை தருவதால் திருப்பத்தூர் மாவட்டத்தில் பெரும்பாலான குழந்தைகளின் விருப்பமான தேர்வாக யோகா பயிற்சி அமைந்துள்ளது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். பாரம்பரியமான இந்திய கலைகளில் மிக சிறப்பு வாய்ந்த யோகா இன்று உலக மக்கள் அனைவராலும் விரும்பி செய்யப்படும் பயிற்சியாக உள்ளது. யோகா என்பது வெறும் உடற்பயிற்சி மட்டுமல்ல, அது மனதை வலுவாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க செய்கிறது. யோகக்கலை மனதையும் உடலையும் அமைதிப்படுத்தி ஆன்மாவை மேம்படுத்துகிறது. இப்பயிற்சி மனதில் நேர்மறை எண்ணங்களை அதிகரிக்க செய்து கவனத்தை கூர்மைப்படுத்துகிறது. மனதை புத்துணர்ச்சி அடைய செய்து ஆன்மாவை அமைதிப்படுத்தும் நமது பாரம்பரிய பயிற்சியான யோகாவிற்காக மக்கள் விருப்பத்துடன் இணையும் சர்வதேச யோகா தினமான ஜூன் 21 ஆண்டின் மற்ற எல்லா நாட்களையும் விட அதிக சூரிய ஒளியை பெறும் நாள் என்பது குறிப்பிடத்தக்கது. யோகா செய்வதன் மூலம் குழந்தைகளின் உடல் தகுதி, நெகிழ்வுத்தன்மை, மன ஒருமைப்பாடு, கவனம் மற்றும் தூக்கத்தின் தரம் மேம்படுகிறது. மேலும் மன அழுத்தம், கவனச்சிதறல் மற்றும் பதட்டம் குறைகிறது. குழந்தைகளுக்கு பாதுகாப்பான பயிற்சியை வழங்கி நல்வாழ்வுக்கு பங்களிக்கிறது. குழந்தைகளின் மனநலம் மற்றும் உடல் நலம் இரண்டையும் ஒருங்கிணைத்து பரிபூரண வளர்ச்சியை உறுதி செய்கிறது. சீரான முன்னேற்றத்தை வழங்கி வரும் யோகா பயிற்சியை தினம்தோறும் மிகுந்த விருப்பத்துடன் செய்கிறோம் என குழந்தைகள் தெரிவித்தனர். இந்த யோகா கிளாஸ் வந்ததுனால எனக்கு நிறைய மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகுது, ஸ்டாமினாவும் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பாடி நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த யோகா கிளாஸ் வந்ததுனால மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆனதுனால நான் படிப்பில் நிறைய மார்க்ஸ் எடுக்க முடியுது. நான் டிஸ்ட்ரிக்ட் லெவல் காம்படிஷன்லாம் போய் மெடல்ஸ் நிறைய வின் பண்ணியிருக்கேன். யோகா ரொம்ப பிடிக்கும். நான் 1 இயராக இங்கே யோகா கற்றுக்கிறேன். எனக்கு யோகா பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். யோகா பண்ணுறதுனால என் மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்குது. டே ஃபுல்லாக நான் பிரிஸ்காக இருப்பேன். காலையில் போனால் சாயங்காலம் வரைக்கும் நான் பிரிஸ்காக இருப்பேன். டிடி தமிழ் செய்திகளுக்காக திருப்பத்தூரிலிருந்து அனுராதா.